வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு எக்ஸசைஸ் 1.3ல் இருக்கிற சம்ஸு. ஸோ ஆல்ரெடி நான் கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நம்ம மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டு பேஸ் வந்துட்டு 6.8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேரலோகிராமு வரைஞ்சிக்கிறோம். டயக்ராம்லாம் போட்டு நீங்கள் சம்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் மார்க்ஸு, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ பேரலோகிராமில் இதுதான் பேஸு, இது வந்து ஹைட்டு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னதுன்னா B × H ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போ பேஸ் நமக்கு தெரியும் 6.8 × 3.5. ஸோ அதை நம்ம இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம் டெசிமல் இல்லாமல். ஸோ 5 8s are 40, 0 போட்டுட்டு இந்த பக்கம் 4 போட்டுருங்க. அதுக்கப்புறம் 6 5s are 30, 30 + 4 வந்துட்டு 34. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து 3 8s are 24க்கு 4 போட்டுட்டு இங்கே பேலன்ஸு 2. அப்போ 3 6 are 18, 18 + 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 0 ஆட் பண்ணுங்கள். 4 + 4 8, 3 + 0 3, இங்கே வந்துட்டு 2. அப்போ 2 3 8 0. அதை வந்து இங்கே அப்படியே எழுதுங்க 2 3 8 0வா. இப்போ அந்த டெசிமலை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். ஸோ டோட்டலாக 2 டிஜிட் இருக்கா. அப்போ நீங்களும் 1 2 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுட்டு மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸு என்னது சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த்து வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் எழுதிருங்க L = 23.7 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 15.2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் போடுறது நல்லது. அப்போ கீழே லென்த்து, இந்த பக்கம் பிரெத்து. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதிடணும். ஈக்குவல் லென்த்து இன்ட்டு பிரெத்து ஸ்கொயர் யூனிட்டு. அப்போ லென்த் என்னது 23.7 தானே, அதை வந்து டெசிமல் இல்லாமல் போடுங்க. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 15.2 தானே, அப்போ அப்படியே டெசிமல் இல்லாமல் எழுதுங்க. 7 2s are 14. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 1, 3 2s are 6, 6 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7, 2 2s are 4, இங்கே போட்டுருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது டெசிமலை மல்டிப்ளை பண்ணலாம். 7 3s are 55. அப்போ 5 போட்டுட்டு பேலன்ஸு 3ஆ, அதை இங்கே எழுதுங்க. 5 3s are 15, 15 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ 8 போட்டுட்டு பேலன்ஸ் 1 இங்கே எழுதிடுங்க. 5 2s are 10, 10 + 1 பார்த்தீங்கன்னா 11. அப்போ 11ஐ இங்கே எழுதிடுங்க. அதுக்கடுத்து தேர்டு டிஜிட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 7s are 7, 1 3s are 3, 1 2s are 2 போட்டுட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே மல்டிப்ளை போட்டுக்கோங்க. ஸோ 4 7 + 5 வந்துட்டு 12, இங்கே 2 போட்டுட்டு கேரியில் இங்கே 1 வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். 1 + 4 + 8 + 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 வரும். ஸோ 0 போட்டுட்டு 2 இங்கே கேரி பண்ணிடுங்க. அப்புறம் 2 + 1 + 3 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். 2 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு நமக்கு 36024 போட்டுட்டு இங்கே பாருங்கள் டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ மொத்தமாக 2 டிஜிட்டா. அப்போ 1 2 அதுக்கு முன்னாடி இங்கே 0 போட்டுட்டு மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸை நீங்கள் எழுதிடணும். ஸோ சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 360.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a wheel of baby cycle covers 49.7 centimeter in 1 rotation. Find the distance covered in 10 rotations. ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் கீ பாயிண்ட்ஸில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 வேல்யூ. அப்போ ஃபைண்டு மெனி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மெனி பல இது எவ்வளோன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வீல் வந்துட்டு தரையில் டச் பண்ணியிருக்கிற இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 0ன்னு நோட் பண்ணிக்கோங்க.
இந்த வீலு ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா? ரொட்டேஷன் ஆகி திருப்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப நின்றுச்சு. ஒரு ரொட்டேஷன் ஆகி திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு 49.7 சென்டிமீட்டர். ஒரு ரொட்டேஷனுக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் ஆகுது. அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 10 ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? வீல் கவர்டு இன் 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 49.7 சென்டிமீட்டர். அப்போ அதே வீல் கவர்டு இன் 10 ரொட்டேஷன் ஈக்குவல் டு இந்த 49.7 இருக்குது பார்த்தீங்களா? அதை எழுதிட்டு இன்ட்டு எத்தனை கொடுத்துருக்காங்களோ கொஷினில் 10னா 10 போட்டுருங்க. ஓகேவா? அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கீ பாயிண்டில் மறுபடியும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். டெசிமல் நம்பர் இன்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா 10, 100, 1000 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? இந்த நம்பரை டெசிமல் இருக்குது பார்த்தீங்களா? அதை டெசிமல் இல்லாமல் அப்படியே எழுதுங்க. 497 போட்டுட்டு இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் எத்தனை சைவர் இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே எழுதிட்டு இங்கே எத்தனை சைவர் எழுதிட்டீங்களா? எழுதுனதுக்கப்புறமா இங்கே டெசிமல் எத்தனைன்னு பாருங்கள். ஒரு டெசிமல் இருக்கா? அப்போ 1 அதுக்கு முன்னாடி டாட் வச்சுருங்க. அப்போ 497.0 மறக்காமல் சென்டிமீட்டரை எழுதணும். என்னது? அதே தான். சரிங்களா? ஸோ இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.